மாணவர்கள் வலைத்தளத்தின் முன்பும் பின்பும். தட்டான் பிடிக்க போன நாங்க பட்டாம்பூச்சி பிடிச்சி வந்தோம், பஞ்சு முட்டாய் வாங்கவே தகர டப்பா தேடினோம். நொங்கு வண்டி ஓட்டினோம், நொண்டி அடித்தும் ஓடுவோம், மாசம் காக்க போன நாங்க பண்ணி வெட்டி தோற்றிட்டோம். ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூவை பூக்க வச்சோம், 10 பூ பூத்துச்சின்னா 10ஆம் பூவை பிடிச்சி வச்சோம். துண்டு சீட்டில் எழுதியே குலுக்கி நாங்க போடுவோம், திருடன் போலீஸ் இருவரும் திருதிருன்னு முழிச்சிட்டோம். ஒலியும் ஒளியும் பார்க்கவே ஒற்றை காலில் நின்றுட்டோம், ஒன்னா கூடி நாங்க எல்லாம் உயரமா சிரிச்சிட்டோம். ஆனால் இன்றோ வலைத்தளங்களின் வருகை சிட்டாக பறக்க வேண்டிய சிறார் பருவத்தை சிறகிழந்த பறவைகளாய் சிறைப்படுத்தி விட்டது. இரவு நேரங்களில் வலைத்தளத்தில் நுழைந்து வன்முறையை தூண்டும் அலைபேசி விளையாட்டுகளில் மூழ்கி போவதால் தூக்க கலக்கத்தில் துவண்டு போகிற மாணவ சமுதாயத்தின் சிந்திக்கும் திறன் மழுங்கி போய்விட்டது. மழை பற்றிய கட்டுரை எழுதச் சொன்னால் வார்த்தை மழை கொட்ட வேண்டுமல்லவா? ஏன் நாம் ஒவ்வொன்றையும் வலைத்தளத்தில் தேடுகிறோம்? வெட்கம், அவமானம், வேதனை. அலைபேசி திரைகளை தொடர்ந்து தடவினால் கைரேகை தேய்ந்து போகும், கண்களும் இருண்டு போகும். வலைதளத்துக்கு பின் அதிகமாக அலைபேசி பயன்படுத்தும் மாணவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாய் மாறுகின்றனர். எனவே அறிவியல் கண்டுபிடிப்பின் வலைதளம் இன்றைய வரப்பிரசாதம். ஆனால் அதனை எப்படி எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதே இங்கு முக்கியம். எனவே வலைதளத்தில் நல்லவற்றை தேடி தீயவற்றை விடுத்து வாழ்வை மேம்படுத்துவோம். நன்றி.